அனைவருக்கும் வணக்கம். பசுமாடு கன்று ஈன்ற பிறகு அது சத்தையெல்லாம் விழுந்ததுக்கப்புறம் மாடை வெது வெதுப்பான சுடு தண்ணீர் வைத்து அதை சுத்தமாக கழுவிடணும். கழுவுனதுக்கப்புறம் நம்ம அடுப்பு மூட்டியிருப்போம் இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய நெருப்பில் கல் சாம்பிராணி புகை போட்டு அந்த மாட்டோட மூக்கில் மூக்குக்கிட்ட பக்கம் அந்த காற்று படுற மாதிரி சுவாசிக்க வைக்கணும். எதுக்காகன்னா, அது நம்ம சுடுதண்ணியில் கழுவணும் இல்லைங்களா, அதுக்காக தலைவலி எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக கல் சாம்பிராணியில் புகை போடணும். அந்த மாட்டு தொழுவத்தில் மாடை கொண்டு போய் கட்டிட்டு கல் சாம்பிராணியில் புகை போடும் பொழுது மாட்டோட தலையில் இருக்கக்கூடிய அந்த நீர் அதெல்லாம் இருந்ததுன்னா கூட எவாப்ரேட் ஆகிட்டு மாடு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஓடு இருக்கு இல்லைங்களா, அதனுடைய அடிப்பகுதி சிப்பையை அடுப்பில் போட்டு எரித்து சூரியனுக்கு இறங்க வாங்கி என்ன பண்ணுவாங்க, அதில் ஓட்டு போட்டு கழுத்தில் மாட்டுக்கு கட்டுறது மூலயமா கண்டிஸ்டிலிருந்து நீங்கும்னு சொல்லுவாங்க. இன்னொரு விதமான கண்டிஸ்டி நீக்கிறதுக்காக என்ன செய்வாங்க, தென்னை ஓலை இருக்கு இல்லைங்களா, கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். ஏன்னா கிராமத்தில் நிறைய இடத்துல தென்னை ஓலையில் வீடு அந்த எல்லாம் கட்டியிருப்பாங்க. அப்புறம் மாட்டு தொழுவமெல்லாம் தென்னை ஓலையில் கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஓல்டான தென்னை ஓலை இருக்கு இல்லைங்களா, தைச்சிருப்பாங்க இல்லையா, அதை பறிச்சிட்டு உப்பு கல், தென்னை ஓலை, கறி அல்லது மிளகாய் இது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா மாட்டுக்கு நல்லா அப்படி இறங்க வாங்கி கொண்டு போய் நம்ம அடுப்பு மூட்டியிருப்போம் இல்லைங்களா, அதில் போடும் பொழுது அந்த மிளகாய் நார்மலாக ஒரு துளி அடுப்பில் விழுந்தாவே காட்டு வரும் இல்லைங்களா, நமக்கு மூக்கு இது காரம் இதாகும்ல. ஆனால் கண்டிஸ்டி இருந்ததுன்னா எந்த ஒரு காட்டுமே அதிலிருந்து வராது. அதிலிருந்து கண்டிஸ்டி நீங்கினது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். இதெல்லாம் பசுமாடு கன்று ஈன்ற பிறகு செய்யக்கூடிய சாங்கியங்கள்னு நாங்கள் கிராமத்தில் பயன்படுத்திகிட்ருக்கோம். நானும் பசுமாடு வளர்த்துட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ எங்களுடைய பசுமாட்டுக்கும் இதெல்லாம் பயன்படுத்துறதுனால எங்களுடைய பசுமாடு நல்லா ஆரோக்கியமாகவும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நன்றாக இருக்குது. நன்றி, வணக்கம்.